இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் 21/8/2025 என்னோடய தம்பிக்கு பிறந்தநாள், மோனிஷ் கமல். ஸோ அவனுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லபடியாக கொடுக்கணும், உடலுள்ள சுகத்தை கொடுக்கணும், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் சொல்லி ஜெபிக்க போகிறோம். நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் திருமண நாள் கொண்டாடுவாங்க, பிறந்தநாள் கொண்டாடுவாங்க, நல்ல நல்ல நிகழ்ச்சியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலங்காத, சோர்ந்து போக்காத, உற்சாகமாக இரு, ஆவி என்னும் ஆச்சரியத்தை நமக்கு தந்தவர் அவரே. 2 கொரிந்தியர் 5:5. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வது எப்படி? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா 11:9 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா கேட்கணும். கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும். அமைதியாக இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே கிடைக்காது. எதுவும் வானா போல இருக்குப்பா அவனுக்கு, அமைதியாகவே இருக்கான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நமக்கு வர வாய்ப்பையும் சரி, கேட்குற விஷயமா இருந்தாலும் சரி, நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் அவன் எதுவும் சொல்ல மாட்டான். அதனால் கேளுங்க, நிச்சயமாய் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கின்றார். நம்ம என்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில் பண்ண போகிறோம், எப்படிலாம் நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இன்றைய நாள் ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பெற போகிறோம், அதான் பார்க்க போகிறோம்ல. இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? முதலாவது கீழ்ப்படிதல். கடவுள் மேலே நமக்கு ஒரு பயம் இருக்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இல்லாதவருக்கு உதவி செய்யணும். நல்லதே நினைக்கிறோம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதம் நம்ம மேலே நிச்சயமாய் பட போகின்றது. அவருடைய கரங்கள்லாம் நம்மளை தொட்டு ஆசீர்வதிக்க போகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாள் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியாச்சு. தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஒரு வாய்ப்புக்காக காத்துட்ருக்கோம். வாய்ப்பு வரும் சொன்னால் போயிட்டுருக்கோம், வீட்டுக்குள்ளேயே இருக்கும். கதவு லாக் பண்ணிட்டு வெளியே லாக் பண்ணியாச்சு. நம்ம உள்ளே உட்காந்துட்ருக்கோம். எத்தனை நாள் உட்கார முடியும்? ஒரு நாள், 2 நாள் இப்படியே உட்காந்துட்டே இருந்தால் ஐயோ நான் வெளியே போய் ஆகினா பண்ணுவீங்க, கதவு உடச்சிட்டு வெளியே வருவீங்களா? ஸோ வாய்ப்புக்காக காத்துட்ருக்கதை விட்டுட்டு அந்த வாய்ப்பை தேடி போங்க. வரும் நம்ம இன்றைக்கி உட்காந்துட்டே இருக்கோம். சோம்பேறித்தனமாக ஆகிடுச்சு. ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுற மாதிரி நமக்கு இந்த விஷயம் தேடி வரணும்ப்பா, நான் இதுக்காக காத்துட்ருக்கேம்மான்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கையில் உழைப்பை நம்புங்க, உழைப்பு உயர்வு தரும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையான ஆசீர்வாதத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றார். குடும்பங்களாக ஜெபியுங்கள். குடும்பங்களுக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? விட்டு கொடுத்து போகணும். ஏட்டிக்கு போட்டி பேசுகிறது, கோவப்படுறது, வேணாடா அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் பரவாயில்ல நம்ம குடும்பம்டா அப்படின்னு சொன்ன மனசில் ஓடிச்சினாலே போதுங்க. இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். திருமணம் முடிச்சுட்டு ஒரு பெண் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு புதுசு. ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க ராஜா மாதிரி ராணி மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும்? எல்லாமே முற்றிலும் மாறிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அந்த பெண்ணை நம்ம அரவணைக்கணும். நம்ம வீட்டு பெண்ணாக பார்க்கணும்ல. இன்றைக்கி எத்தனையோ கொடுமைகள், வரதட்சணை கொடுமைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா அவளும் நம்ம வீட்டு பொண்ணு தான், இவனும் நம்ம வீட்டு பையன் தான் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் நமக்குள்ளே ஓடிச்சினாலே எந்த பிரச்சனையும் இல்லை. சந்தோஷமான ஒரு வாழ்க்கையே உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் விசுவாசித்தால் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, கேட்குறீங்க, ஒரு விஷயம் வேணும் ஆண்டவரிடத்தில், கண்டிப்பாக கொடுப்பாரு. உடனே கொடுப்பாருன்னா உடனே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். ஆனால் நீங்கள் கேட்ட விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அது எப்போ நடக்கும்ன்றது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமா இருக்குமா? அன்பானவர்களே, இதுதான் ஆவிக்குரிய வெற்றியின் ரகசியம். ஆண்டவரை பின்பற்றுவதற்கு, அனுபவிப்பதற்கு நமக்கு ஆழமான ஆவல் இருக்குமானால் அவர் கிருபையாக பரலோக தரிசனத்தை நமக்கு தருகின்றார். பார்த்தீங்களா? ஊழியம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஆண்டவருக்காக. அவரை பற்றி நம்ம மற்றவங்ககிட்ட நம்ம சொல்கிறோம், செபிக்கிறோம். நிச்சயமாக மாற்றங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னா நம்மளை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். நம்ம யாரையும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. முதலாவது நீ மாறு, நீ ஒழுக்கமுள்ள பிள்ளையாயிரு. கண்டிப்பாக மாற்றங்களை நீ வெகு விரைவில் பார்ப்பாய். புகழ்ச்சியாக இருக்கணும், நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும், எல்லாருக்கும் நான் சந்தோஷத்தை கொடுக்கணும், எல்லோரும் நான் சிரிக்க வைக்கணும், யாரும் நான் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கலாம். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலுகி பெருகிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார்.
சோர்ந்து போகாதீங்க, ஜெபியுங்கள். முழு உள்ளத்தோடு முழு ஆன்மோடு ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் நம் வாழ்க்கையிலுமே மாற்றக்கூடிய வல்லமை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்குங்க. கலங்காதீங்க, யாரு மேலும் வருத்தப்படாதீங்க. ஏசப்பா இருக்காருங்க, வேற என்னங்க வேறு நமக்கு மிகப்பெரிய பலம் அவர் நமக்கு. அதனால் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் விசுவசித்தால் தேவ மகிமை உங்கள் வாழ்வில் விளங்குவதை காண்பீர்கள். விசுவசிக்கிறீங்களா? கண்டிப்பாக விசுவசிங்கள். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக ரட்சிப்பு என்னும் ஈவை கொடுத்ததற்காக உம்மை சொத்திருக்கின்ற ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களுடைய சுதந்திரத்திற்கு ஆச்சரியமாக பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் ஒரு ஃப்ரீடமாக நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆழமாய் உம்மை நேசிக்கின்ற வல்லமை கொடுப்பீர நம்புகிற இயேசப்பா. பரிசுத்தத்தில் நடக்கும்படி, உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்யும்படி உம்முடைய வல்லமை எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, நாங்கள் கேட்டால் நீர் பதிலளிப்பீர் என்று உம்முடைய மகிமை எங்கள் வாழ்வில் வெளிப்பட வேண்டும் என்று விசுவசித்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம்ப்பா. எத்தனையோ குடும்பங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ வலி வேதனைகள் இருந்தாலும் இது ஏன் குடும்பம் என்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எத்தனை பேர் அதை தாண்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிச்சயமாய் அதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் புகுத்துங்கப்பா. நல்ல சிந்தனையை கொடுங்க, தவறான எண்ணத்தை எடுத்து போட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. என் கணவர் குடிக்கிறார் பிரதர், குடிப்பழக்கத்திலிருந்து ஒரு விடுதலான வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. நிச்சயமாய் குடிக்கின்ற ஒவ்வொருவரையும் அந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. படிக்கின்ற மாணவ மாணவிகளை ஆசீர்வதிங்க, நல்லபடியாக படித்து நல்ல ஒரு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. ஒவ்வொரு தாய்மாருக்கு ஜெபிக்கிற ஒரு தந்தைக்காக ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்கக்கூடிய நேரம் இது. எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நம்ம தனித்தனியாக ஜெபிக்க வேண்டும் நேரம் இது. எல்லாரும் நல்லா இருக்கணும், இதுதான் நம்ம கேட்குறோம் இயேசுப்பா கிட்ட. நிச்சயமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். நிச்சயமாய் அவருடைய கரங்களால் நம்மளை தொட்டு ஆசீர்வதிக்க போகின்றார். கலங்காதீங்க. இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தின் வாயிலாக நம் வாழ்வில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்ய போகின்றார். இந்த ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கேன் அன்பான உறவுகள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் bless you all.